சின்ன வயசுலேருந்து காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு துறவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயங்கள பத்தியுமே தெரியும். எல்லா விஷயத்தையும் பத்தியும் படிச்சு, கரைச்சு குடிச்சிட்டு வந்தவர் அவரு. அவருக்கு வந்து இந்த நட்பு, துரோகம், ஆ உலக வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நெறையா படிச்சவரு. அத பத்தின ஒவ்வொரு டீட்டெயில்டா வந்து எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா, ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு தெரியவே தெரியாது. என்ன அப்படின்னா, "நான் யாரு?" அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்து அவருக்கு தெரியவே தெரியாது. இதுக்காக என்னென்னமோலாம் தேடி, என்னென்னமோலாம் தவம் பண்ணியிருக்காரு. ஆனா, அந்த ஒரு கேள்வி மட்டும் அவருக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்த மாரி இதுக்காகவே தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சாம். என்ன அப்டின்னா, "நகரத்துக்குள்ள போய் உலக வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத வாழ்ந்து பார்த்துட்டு வா" அப்படின்ட்டு அந்த வாய்ஸ் கேட்டுச்சாம். சரி போய் வாழ்ந்து பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான மனுஷன் என்ன வாழ்க்கை வாழ்றானோ அத வாழ்ந்து பார்த்தாராம். காதல், காமம், லோபம், அ இழப்பு, துக்கம், துரோகம், நட்பு, அசிங்கம், பணம், அ பேர், புகழ் இது எல்லாத்தையும் அனுபவிச்சாராம். இழப்பு, மகன், மகள், உற்றார், உறவினர், அட்டாச்மெண்ட்டு, டிட்டாச்மெண்ட்டு இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு அப்படி வெளியில திருப்பியும் வரும்போது, அழுகைனா என்ன அப்படிங்கிறத அவரால உணர முடிஞ்சுச்சாம். வலினா என்ன அப்படிங்கிறத உணர முடிஞ்சுச்சாம். ஸோ, அதுக்கப்புறமேலு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் திருப்பியும் தன்னுடைய நார்மலான ஒரு துறவு வாழ்க்கையில போகும்போது தான் வந்து, அவருக்கு இந்த உலக வாழ்க்கை கத்துக் குடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு ஒரு இதான சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சம்சார வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அவரு. அது என்ன அப்படிங்கிறத அவரால உணர முடிஞ்சுச்சாம். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுச்சாம், இது எல்லாமே வந்து நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கே நல்லா தெரியும். ஆனா, அந்தந்த விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதனுடைய வேதனை என்ன, உட்பொருள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னாராம். ஸோ, இது என்ட்ட இருந்த ஒரு சின்ன ஸ்டோரியோட ஒரு கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுமே சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, வெளி பேச்சுக்கு வந்து நம்ம நெறைய விஷயங்கள் பேசுவோம். பணம்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் சும்மா பணத்து பின்னாடியே போகாத. பணம், பணம், பணம். பாசம், பாசம், பாசம். காதல், காதல். லொட்டு லொசுக்கு இப்படிலாம் பேச்சுக்கு வந்து இது. ஆனா, அந்தந்த இடத்துல நம்ம சில விஷயங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான், அதனுடைய வலியும், துக்கமும், சந்தோஷமும் என்ன அப்படிங்கிறது புரியும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் வெறும் வாய் வார்த்தையிலேயே இருந்துச்சு அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே தக்காளி சட்னி மாரி தான் தெரியும். ஆனா, அவனுக்கு வந்தா மட்டும் தான் அது ரத்தம் அப்படிங்கிறத உணர முடியும்.